வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நாடு முழுக்க லட்சக்கணக்கான டீச்சர்ஸோட வாழ்க்கைய பாதிக்க போற ஒரு விஷயம். அதுதான் ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட். அது சம்பந்தமா அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு புது மசோதாவை பத்தி தான் ஆழமா அலச போறோம். இப்போ ஒவ்வொரு டீச்சரோட மனசுலயும் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அதாவது, இப்போ சர்வீஸ்ல இருக்கிற தங்களுக்கு இந்த டெட் தேர்விலிருந்து முழுசா விலக்கு கிடைக்குமா? இந்த வேலை பாதுகாப்பின்மைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? இதுக்கு விடை தேடிதான் இந்த முழு அலசலும். முதல்ல இப்போ டீச்சர்ஸ் ஏன் இந்த நிலைமையில இருக்காங்கங்கிற இந்த சங்கடத்தை புரிஞ்சுக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு தீர்ப்போ எப்படி இவ்ளோ பெரிய வேலை பாதுகாப்பின்மைக்கு காரணமாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிரச்சனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, 2009ல கல்வி உரிமை சட்டம் வந்தப்போ டீச்சர்ஸ்க்கான தகுதிகள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனா செப்டம்பர் 1, 2025ல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் நிலைமையே தலைகீழா மாத்திடுச்சு. அந்த தீர்ப்புக்கு அப்புறம்தான் நாடு முழுக்க இருக்கிற டீச்சர்ஸ் மத்தியில இந்த பயமும் ஒரு விதமான அதிருப்தியும் பரவ ஆரம்பிச்சுது. டீச்சர்ஸோட கவலைக்கு ஆணிவேரே இதுதாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, 2 வருஷத்துக்குள்ள டெட் பாஸ் பண்ணலன்னா வேலை போயிடும். இதுதான் நாடு தழுவிய இந்த பதற்றத்துக்கு முக்கியமான காரணம். சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புது மசோதா. கல்வி உரிமை சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. இது டீச்சர்ஸ்க்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் அந்த மசோதாவோட அசல் டாக்குமெண்ட். இந்த திருத்த மசோதா தான் பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு. இதுல இருக்கிற சில வரிகள் தான் ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அரசாங்கத்தோட மசோதா ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜான் பிரிட்டாஸும் இதே பிரச்சினைக்காக ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வந்திருக்காரு. அதாவது, அரசாங்கம் இல்லாம ஒரு தனிப்பட்ட எம்பி கொண்டு வர மசோதா இது. இந்த விஷயம் எந்த அளவுக்கு அரசியல் கவனத்தை ஈர்த்திருக்குன்னு இது காட்டுது. சரி, அப்போ இந்த பில்ல அப்படி என்னதான் இருக்கு? பணியில இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இது என்ன நல்ல விஷயத்த கொண்டு வரப்போகுது? வாங்க டீட்டெயிலா பாப்போம். இந்த ஒப்பீட்டை பார்த்தாலே உங்களுக்கு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சிரும். இப்போ இருக்கிற ரூல் படி டெட் பாஸ் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த புது மசோதா என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த எந்த டீச்சரும் இனிமே எந்த கூடுதல் தகுதியும் பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுது. இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம். இந்த பில் கொண்டு வர முக்கியமான உத்தரவாதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெட் தேர்விலிருந்து முழு விலக்கு, வேலைக்கு முழு கேரண்டி, கட்டாய ஓய்வு கிடையாது, ப்ரமோஷனுக்கு எந்த தடையும் இல்ல. இது டீச்சர்ஸோட மனசுல இருந்த மிகப்பெரிய பயத்தை போக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, வெறும் ஜாப் செக்யூரிட்டி மட்டும் இல்ல. சீனியாரிட்டி, பென்ஷன், ப்ரொமோஷன் வாய்ப்புகள், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு நீண்ட காலமா அவங்க உழைச்சதுக்கான எந்த பலன்களும் பாதிக்கப்படாதுன்னு இந்த மசோதா உறுதிப்படுத்துது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த விலக்கெல்லாம் ஏற்கனவே வேலையில இருக்கிற டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா வேலைக்கு வர்ற டீச்சர்ஸ்க்கு டெட் தேர்வு கட்டாயமா இருக்கும். இது பழைய ஆசிரியர்களை பாதுகாத்து புதுசா வர்றவங்களுக்கு ஒரு தரத்தை நிர்ணயிக்குது. சரி, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நாம ஒரு உண்மைய புரிஞ்சுக்கணும். இந்த மசோதா நிறைய நம்பிக்கைய கொடுத்தாலும் அது இன்னும் சட்டமா ஆகல. அது சட்டமா மாற ஒரு பெரிய பயணம் இருக்கு. இத நல்லா மனசுல வெச்சுக்கோங்க. இது இன்னும் ஒரு பில் மட்டும்தான். இன்னும் சட்டமா மாறல. அதுக்கு இன்னும் சில படிகள் பாக்கி இருக்கு. அதனால இப்போதைக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாமே தவிர கொண்டாட்டமெல்லாம் அப்புறம்தான். ஒரு பில் எப்படி சட்டமா மாறுதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல அத பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்துவாங்க. அப்புறம் விவாதம் நடந்து அத பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி ஒரு சட்டமா அமல்க்கு வரும். இது கொஞ்சம் நீண்ட ஒரு செயல்முறை தான். இந்த சட்ட நடைமுறை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் டீச்சர்ஸும் சும்மா இல்ல. அவங்க தங்களோட குரல அரசாங்கத்துக்கு கொண்டு சேர்க்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. போராட்டத்தோட விவரங்கள் இதோ. வர்ற ஏப்ரல் 4ஆம் தேதி டெல்லியில இருக்கிற ராம்லீலா மைதானத்துல நாடு முழுக்க இருந்து லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் ஒன்னு கூட இருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா, டெல்லி அரசாங்கமும் இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்திய ஆசிரிய கூட்டமைப்போட தலைவர் திரு தினேஷ் சந்திர சர்மா சொல்றத கேளுங்க. இது வெறும் ஒரு கோரிக்கைக்கான போராட்டம் இல்ல. இது அவங்களோட வேலை, எதிர்காலம், ஏன் அவங்களோட அடையாளத்துக்கான போராட்டம்னு சொல்றார். சோ இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். பார்லிமெண்ட்ல இந்த பில் சட்டமாகுமா? இல்ல டெல்லி ராம்லீலா மைதானத்துல கேட்க போற லட்சக்கணக்கான டீச்சர்ஸோட குரல் அவங்க தலைவிதியை தீர்மானிக்குமா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க.